ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் வரப்போகுது. இதை இப்போதே உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன். காரணம் இல்லாமல் நான் உன்னை பார்க்க வரவும் மாட்டேன், தேவையில்லாததை பேசவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது எதுக்காக உன்னை தேடி வந்தேன்னா, உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்க போகிறேன். உனக்குன்னு ஒரு ஆசையும் குறிக்கோளும் இருக்குது. லட்சியங்களை நிறைவேற்றணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு உறுதியாக விடாப்பிடியாக நீ இருக்க. அப்படி இருக்கும்போது உன் சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது தானே. இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சனே, இப்போது அடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொள்ள தயாராயிட்ட. இத்தனை நாளாக உன்னை சோதிச்ச நானும் இப்போது உன்னை சாதனை படைக்க வைக்க போகிறேன். எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நல்லவனை மிகவும் நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் நான் தொடர்ந்து கொடுப்பது இயல்பான சகஜமான ஒரு விஷயம். அப்படிதான் நல்ல பிள்ளையாகிய நீ எப்போதுமே நல்ல மனசோடு இதே போல நல்லாவே இருக்கிறியா, அல்லது கஷ்டம் வரும்போது தவறான வழியை தேடி போறியான்னு சில சோதனைகளை உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் நீ என்னை தொடர்ந்து விடாமல் வழிபட்டு வணங்கியதின் பலனாக எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகிறேன். யாருக்கெல்லாம் நீ நன்மை செஞ்சன்றத நீ யோசிக்க வேணாம். யாருக்கும் தீமை செஞ்சிடக்கூடாதுன்றதை மட்டும் எப்போதும் யோசனையில் வச்சுக்கோ என் செல்வமே. நன்மை செய்கிறதுங்கிறது உன்னுடைய பிறவி குணம். அதனால் நீ யாருக்கு எந்த நல்லது செஞ்சாலும், யாருக்கு உதவி செஞ்சாலும் அதை அப்போதே மறந்துவிடு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. அதாவது எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ கூடாதுன்றத நீ எப்போதுமே மனசில் ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஜெயிக்கும்போது உனக்கு கைத்தட்டக்கூடிய உறவுகளை விட நீ தோக்கும்போது உனக்கு கை கொடுத்து ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் உனக்கு தேவை. அப்படி யார் உனக்காக நல்லது செய்வாங்க, நல்லதை நினைப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ. எதுவுமே தேவைக்கு மேலே பொண்ணோ பொருளோ கிடச்சிட்டாலும் சரி, அல்லது திறமைக்கு அதிகமாகவே பேரும் புகழும் கிடச்சிட்டாலும் சரி, அவங்க எல்லாத்தையுமே அலட்சியமாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால்தான் இத்தனை நாளாக உனக்கு பேரும் புகழும் அளவோடு கிடைக்கும்படி செய்து பொருளும் வசதியும் கூட அளவோடு கொடுத்துருந்தேன். எல்லாமே அதிகமாக கிடச்சிட்டா எதுக்குமே ஒரு அளவில்லாமல் அலட்சியமாக நினைக்க தோணிடும். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி இனிமே நீ வருத்தப்படாத. எப்போவுமே நீ உன்னுடைய செயல்கள் தப்பாக போச்சுன்னா தான் வருத்தப்படணுமே தவிர அடுத்தவங்க சொல்கிற தவறுகளுக்கும் குறைகளுக்குமாக நீ வருந்தவே கூடாது என் செல்வமே. உன்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நீ நல்லது செய்வியா கெட்டது செய்வியா, உனக்கு நல்லெண்ணமா கெட்டெண்ணமான்னு உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்ச உன்னை விட வேறு யாருக்கு தெரிய போகுது? அடுத்தவங்க உன்னை பற்றி 1000 விமர்சனம் செய்தாலும் அதெல்லாம் நீ காதில் கூட கேட்டுக்க வேணாம். எப்போதும் சாந்தமாக பேசு, போதுமான நேரம் நல்லா தூங்கு, பொறுமையாக வேலை செய், எல்லாருக்கும் உண்மையாக இரு, யதார்த்தத்தை உணர்ந்து நடந்து கொள், சரியாக திட்டம் போட்டு நேர்மையாக சம்பாதி, தொடர்ந்து சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோ, எல்லார்கிட்டையும் நாகரிகமாக நடந்து கொள். நீ எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்தும் போதுதான் எல்லா ஏற்றங்களும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாகும். எத்தனை கைகள் சேர்ந்து உன்னை தள்ளி விட்டாலும் இந்த முருகன் நான் என் மேலே வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் காரணமாக உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். இனிமே உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது என் செல்வமே. அதற்குரிய மாற்றங்களை தான் இன்னும் 10 நிமிஷத்தில் நான் உண்டாக்க போகிறேன். எல்லாமே சட்டு சட்டுன்னு மாறப்போகுது. இத்தனை நாள் எது உனக்கு கஷ்டமாகவும் கவலையாகவும் இருந்ததோ அது எல்லாமே நல்லபடியாக நல்ல விதத்தில் மாறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் துன்பம் போக்கும் மருந்தாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ நல்லதையே நினைக்க கற்றுக்கோ. எல்லாரும் செய்கிறாங்களே நீயும் செய்ய வேணாம். எல்லாரும் போகிற பாதையிலேயே நீயும் நடந்து போகணும்னு அவசியம் இல்லை. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுங்கிறத நீயே முடிவு செய். எப்போது எந்த விஷயத்தையுமே முடியும்னு மனசார நினை. நீ முடியும்னு நினைக்கும் போதே
உனக்கான காரியத்தை இந்த முருகன் முடிச்சு கொடுத்துடுவேன் என் செல்வமே. எப்போவுமே ஒன்றை அழுக வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க கண்கள்லையும் கண்ணீர் இருக்கு, அவர்களும் கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன்றதை மறந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். யாரெல்லாம் உன்னை கண்கலங்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ, நீ கண்ணீர் விடுவதை பார்த்து மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு ரசித்தாங்களோ, அப்படிப்பட்ட கொடூர மனம் கொண்டவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லா தீமையையும் உன்னுடைய நல்ல செயல்களால் ஜெயிக்க முடியும். உண்மையாய் பேசக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து நல்லது செய்ய நான் இருக்கேன். எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகவே இருக்கும் என் செல்வமே. என்னை நம்பி வந்த உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே. நீ கலங்காம கவலைப்படாம உன்னுடைய வேலைகளை செய்ய, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். 7 வகையான நல்ல குணங்களை எப்போதுமே உன் கூட உனக்கு துணையாக வச்சுக்கிட்டீங்கன்னா 7 ஜென்மத்துக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக சொகுசான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். எவ்வளவு வறுமையும் கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும். யாரையும் ஏமாத்தாத அந்த எண்ணம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். எவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும். தோல்வியிலும் கூட விடாமுயற்சியோட வேலை செய்யணும் என் செல்வமே. வறுமை நிலையிலும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்கணும். துன்பத்திலும் மனோபலம் கொண்ட பிள்ளையாக நீரு. எதை செஞ்சாலும் எளிமையா சிறப்பா செய்ய. பதவி வந்த போதும் உனக்குள்ள பணிவு போயிடக்கூடாது. பணிவும் எளிமையும் துன்பத்திலும் நல்லது செய்யக்கூடிய நல்லெண்ணமும் விடாமுயற்சியும் உதவி செய்யும் எண்ணமும் நேர்மையும் இது எல்லாமே உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ செய்கிற தானமும் தர்மமும் புண்ணியமும் எல்லாமே சேர்ந்து இக்கட்டான சூழ்நிலையில் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். நீ எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதும் இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். எது எப்படி நடந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினச்சி நீ கவலைப்படாத. நீ அவங்கள ஒருவேளை நல்லவங்கன்னு நம்பியிருக்கலாம், அல்லது தவறான மனிதர்களை நேசிச்சிருக்கலாம். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்பு தவறாகி போனதால தான், அவங்க கெட்டவங்களாக இருந்ததுனால தான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். யாராவது உண்மையிலேயே உன்னை நேசிச்சிருந்தா, உண்மையிலேயே உன் மேலே அன்பு பாசம் வச்சுருந்தாங்கன்னா, நீ தப்பே செஞ்சிருந்தாலும் அதை திருத்த தான் முயற்சி செஞ்சுருப்பாங்களே தவிர உன்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க தானே. இப்போது புரியுதா? உன்னை வேணாம்னு விலகி போனவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யாதவங்க. உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களையும் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்களையும் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். எல்லாமே இனி நல்லதாக நடப்பதற்கு இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ என்ன செய்வதாக இருந்தாலும் இந்த முருகன் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன்றதை யோசிச்சுக்கிட்டு நல்லதையே செய். என்னிடமிருந்து நீ எதையுமே மறைக்க முடியாது என் செல்வமே. அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்த்து நீ என்னை தேடி வர வேண்டாம். ஏன்னா நீ சாதாரணமாக என்னை வணங்கினாலே, முருகன் துணைன்னு சொன்னாலே, நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்காக நானே கொண்டு வந்து தந்துடுவேன். உண்மையான பக்திக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீ என்னை உண்மையான முழு மனசோடு நம்பும் போதும் வணங்கும் போதும் அதன் பலனாக உனக்காக நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக என்னால் செய்ய முடியும். நீ வேணுங்கிறதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது அவசியமோ, எது உன்னுடைய ஆசையோ அதை நிச்சயமாக நான் தருவேன். நிற்கதியாக நிற்கிறோமே நினச்சி நீ கவலைப்படாத. உன் நிழல் கூட உனக்கு துணையில்லாத இடத்திலும் இந்த முருகன் துணையாக வந்து நிற்பேன். நீ தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் உனக்குன்னு எதை பற்றியும் நீ கவலைப்பட வேணாம். நிச்சயமாக நீ சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்வதற்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் உனக்கு அமைச்சு தர்றேன். உன்னுடையது இந்த நிகழ்காலம் மட்டும்தான். அதனால் இந்த நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழணும்னு நினச்சின்னா அமைதியாய் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. அமைதியாக சந்தோஷமாக இந்த நிகழ்காலத்தை நீ வாழும்போது உன் எதிர்காலம் நீ நினச்சதை விட மிக சிறப்பாக இருக்கும் என் செல்வமே. இந்த உலகத்தில் எதிரிகள் குறைவு. ஏன்னா அவங்க நேருக்கு நேராக சண்டை போட்டு உனக்கு எதிரியாக இருப்பாங்க. ஆனால் கூடவே இருந்து உனக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் அதிகம்.
உனக்கு பிடிச்சவங்க போலையும் உனக்கு சொந்தக்காரவங்க போலையும் உனக்கு நல்லா பழகிறவங்க போலையும் உன் கூடவே இருந்துக்கிட்டே உனக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய துரோகிகள் இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு பிடிச்சவங்க குறைவு, ஆனால் நல்லவங்களா நடித்தவங்க இங்கே அதிகம். பாசம் குறைவு, ஆனால் வேஷம் போடும் மனிதர்கள் அதிகம். எதுவாக இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா உனக்கு எதோ எப்போ எப்படி செய்யணும்னு இந்த முருகன் எனக்கு தெரியும். நீ யாருங்கிறத அவர்களுக்கு புரிய வைப்பதும் அவமானம் அடைஞ்ச உன் வாழ்க்கையில் உனக்கு வெகுமானத்தை கொடுப்பதும் என்னுடைய பொறுப்பு. இப்போதே உன்னுடைய இந்த நிலைமை நிச்சயமாக மாறும். நீ கவலைப்படாதே என் செல்வமே. நீ சந்தோஷமாக வாழும்படி எல்லா மாற்றங்களையும் செய்வேன். ஓ முருகா போற்றி.